அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் 12th ஃபிசிக்ஸ் ஆஃபேல் எக்ஸாம் 2024க்கான டாப் 10 5 மார்க்ஸ் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ இதை மரண மாஸ் கொஷின்ஸ் நம்ம வந்து வச்சிருக்கோம். இதில் இருக்க ஒவ்வொரு கேள்வியும் பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட். கட்டாயமாக உங்களுடைய எக்ஸாமில் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் அதிக லெவலில் இருக்குது. என்னென்ன கொஷின்ஸ்ன்றதை நம்ம வந்து பார்த்துடலாம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு கொஷினே பார்த்தீங்கன்னா எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டென்ஷியல் டியூ டு எலக்ட்ரிக் டைபோல். ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸில் உள்ள கொஷின். இதில் நீங்கள் வந்து அந்த ஸ்பெஷல் கேசஸும் சேர்த்து படிக்கணும். ஓகேவா? ரெண்டாவது கேள்வி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீட்ஸ்டோன் பிரிட்ஜ். ஸோ இப்போ இந்த டாப் 10 கொஷின்றது என்ன மாதிரி தெரியுமா? இப்போ நீங்கள் எக்ஸாமுக்கு ஒரு நாள் முன்னாடி இருக்கீங்க, ஒன் டே தான் உங்களுக்கு டைம் இருக்குது. நீங்கள் ஏதாச்சும் ஒரு 10 5 மார்க்ஸ் நீங்கள் ரிவைஸ் பண்ணணும். இல்லை ஒன்றுமே நான் படிக்கல, எப்படி ஃபிசிக்ஸ் படிக்க ஆரம்பிக்கிறதுனே தெரில, எனக்கு எக்ஸாமுக்கு முன்னாடி நாள் டைம் இல்லை, ஏதாச்சும் ஒரு 10 கொஷின் ரொம்ப இம்பார்ட்டன்ட், எக்ஸாமில் கேட்க வாய்ப்புள்ள இல்லை கேட்கக்கூடிய கொஷின் சொல்லுங்கன்னா இந்த 10 கொஷின் தான். இல்லை எனக்கு டைம்லாம் நிறையா இருக்குப்பா, என்னென்ன கொஷின்ஸ்லாம் நம்ம படிக்கணும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, நீங்கள் இந்த இங்கிலீஷ் மீடியத்துக்கு நம்ம தனியாக போட்டிருக்கோம், தமிழ் மீடியத்துக்கு தனியாக போட்டிருக்கோம். ரெண்டுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வால்யூம் 1 அண்ட் வால்யூம் 2 50 கொஷின்ஸ் நான் கொடுத்துருப்பேன், ரெண்டும் சேர்த்து. இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட் இந்த வீடியோவை ரெஃபர் பண்ணிக்கோங்க, தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் லெஃப்ட் ஹேண்ட் சைடு உள்ள வீடியோ நீங்கள் வந்து ரெஃபர் பண்ணிக்கலாம். ரெண்டு வீடியோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். ஓகேவா? ஸோ நிறைய பேர் நம்ம சேனலில் ரெக்வஸ்ட் வந்து வச்சிருந்தீங்க. ஸோ உங்களுக்கு தெரிந்த வண்ணம் பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 4 இயர்ஸாக நம்ம 12th ஸ்டாண்டர்ட்க்கு வந்து வீடியோ போட்டிருக்கோம். 4வது பேட்ச் தான் நீங்கள் ஜஸ்ட் ப்ரீவியஸ் வீடியோஸ்லாம் நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியும். ஸோ லாட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் பெனிஃபிட்டட் ஃப்ரம் அவர் சேனல். ஸோ நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் போகும். ஓகேவா? அண்ட் தென் பார்த்தீங்கன்னா லாங் ஸ்ட்ரெயிட் கண்டக்டர் பயோசாவர்ட் லாவோட அப்ளிகேஷன். ஓகேவா? மேக்னெட்டிக் ஃபீல்டு யூஸ் பண்ணி. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ஆர்எல்சி. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ். ஸோ இது உங்களுடைய வால்யூம் 1. ஓகேவா? ஸோ இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் வால்யூம் 2 நம்ம வந்து பார்க்கலாம். வால்யூம் 2ஓட மொதல் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா மிரர் ஈக்குவேஷன் அண்ட் இட்ஸ் மேக்னிஃபிகேஷன். அதே சேர்த்து நீங்கள் வந்து படிக்கணும், லேட்டரல் மேக்னிஃபிகேஷன். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா லென்ஸ் மேக்கர் ஃபார்முலா. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஐன்ஸ்டீனோட ஃபோட்டோ எலக்ட்ரிக் ஈக்குவேஷன், அதனோட எக்ஸ்பிளனேஷன், ஐன்ஸ்டீன் எக்ஸ்பிளனேஷன் டு ஃபோட்டோ எலக்ட்ரிக் ஈக்குவேஷன். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா டேவிசன் அண்ட் ஜெர்மர் எக்ஸ்பெரிமெண்ட். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஆஃப் வேவ் அண்ட் ஃபுல் வேவ் ரெக்டிஃபையர். ஸோ பார்த்தீங்கன்னா கரெக்டாக உங்களுக்கு இப்போ வரைக்கும் 10 கொஸ்டின் வந்து ஆயிருக்கும். ஸோ எக்ஸ்ட்ராவா ஒரே ஒரு கொஸ்டின், ஆக்சுவலி 11 கொஸ்டின் நம்ம டாப் 10. நீங்கள் வந்து இது 10 முடிச்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ஃபீஸோ மெத்தட்னு கூட அதை வந்து சில பேர் சொல்லுவாங்க. லைட்டோட ஸ்பீடை, ஒளியினோட வேகத்தை கண்டுபிடிக்கிறதுக்காக நம்ம இது வந்து யூஸ் பண்ணுவோம், ஃபீஸோ மெத்தட். ஸோ அதுவும் நீங்கள் வந்து படிச்சுக்கோங்க. ஸோ மிச்சம் எல்லாம் பார்த்தீங்கன்னா 10 கொஸ்டின் உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்குது. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா டாப் 10 உங்களுடைய வைரமான தங்கமான, இப்படி நீங்கள் என்ன வேணால் நீங்கள் வந்து சொல்லிக்கலாம், அந்த 5 மார்க்ஸ். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்கிப்பே பண்ணாமல் எல்லாமே படிச்சிருங்க. படித்தது மட்டும் இல்லாமல் ஒரு வாட்டி எழுதி பார்த்துருங்க. டயக்ராம்ஸ்லாம் இருந்துச்சுன்னா, இப்போ உதாரணத்துக்கு ஆஃப் வே ஃபுல் வேவோட டயக்ராம் வரைஞ்சி பார்க்கணும், டேவிசன் ஜெர்மர் டயக்ராம் வரைஞ்சி பார்க்கணும், மிரர் ஈக்குவேஷன் டயக்ராம் முக்கியம். ஸோ ஆர்எல்சி ரொம்ப எளிமையான டயக்ராம், பட் அதுலேயே நிறைய பேர் மிஸ்டேக் பண்ணுறீங்க. ஸோ டயக்ராம்ஸ் வரதெல்லாம் படிச்சிருங்க. இது உங்களுக்கு P/Q = R/S இப்படி கூட கேட்கலாம், அதை நீங்கள் டிரைவ் பண்ணுற மாதிரி, அதான் அல்டிமேட்லி நீங்கள் டிரைவ் பண்ணுவீங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா டாப் 10 கொஸ்டின். ஸோ உங்களுடைய ஸ்கூலுக்கு போனீங்கன்னா டெஃபினட்டாக எக்ஸாம் டயத்தில் ஒரு எக்ஸாமுக்கு வர மாதிரி கொஸ்டின் சொல்கிறேன், எதனா ஒரு 2 கொஸ்டின் சொல்கிறேன் நான் படிக்கிறேன் அப்படின்னு கண்டிப்பாக இருப்பாங்க யாராச்சும் ஒருத்தங்க. அவங்களுக்கு இந்த கொஸ்டினை ஷேர் பண்ணி விடுங்க. ஓகேவா? தட்ஸ் இட். எந்த அளவு ஃபிசிக்ஸ் படித்து முடிச்சிருக்கீங்க, இல்லை எதை படிக்கணும்னு இன்னும் வச்சிருக்கீங்க, இல்லை எது உங்களுக்கு கன்ஃபியூசிங்காக இருக்குது, எல்லாமே நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.